ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 25 சென்டென்சஸ். அகெயின் பாஸ்ட்டில் நடந்தது எப்படி நம்ம சொல்கிறது, சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது. அகெயின் இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே நவுன் கிடையாது, ஒரே ப்ரொனவுன் கிடையாது. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நான் சம்பாதித்தேன். சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஏர்னோட பாஸ்ட் டென்ஸ் ஏர்ன்ட், நானுக்கு ஐ. ஸோ ஐ ஏர்ன்ட். ஐ ஏர்ன்டுன்றது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். ஸோ நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது விஜய் சம்பாதித்தார். இப்போ விஜய்ன்றதுனால இட்ஸ் அ நேம் வந்து எங்கேயுமே மாற போகிறதில்ல. சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஏர்னோட பாஸ்ட் டென்ஸ் ஏர்ன்ட். ஸோ விஜய் ஏர்ன்ட். விஜய் ஏர்ன்ட். விஜய் சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்கிறத விஜய் ஏர்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது எங்கள் அப்பா சம்பாதித்தார். இப்போ எங்கள் அப்பா, அதாவது என்னுடைய அப்பா அப்படின்றதுக்கும் எங்கள் அப்பான்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னுடைய அப்பான்னா மை ஃபாதர். இப்போ எங்களுடைய அப்பா அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதுக்கு அவர் ஃபாதர். எனக்கு பாஸ்ட் டென்ஸ் ஏர்ன்ட். ஸோ ஆர் ஃபாதர் ஏர்ன்ட். இது எங்கள் அப்பா சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிறத ஆர் ஃபாதர் ஏர்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவள் சம்பாதித்தாள். அவளுக்கு ஷீ. எனக்கு என்னோடய பாஸ்ட் டென்ஸ் ஏர்ன்ட். ஸோ ஷீ ஏர்ன்டுன்றது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நீ சம்பாதித்தாய். நீக்கு யூ. சம்பாதிக்கிறதுக்கு எகெயின் ஏர்னோட பாஸ்ட் டென்ஸ் ஏர்ன்ட். ஸோ யூ ஏர்ன்ட். அடுத்தது நான் செலவு செய்தேன். செலவு செய்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பெண்ட். அதாவது ஸ்பெண்டுன்றது ப்ரெசண்ட், ஸ்பெண்ட்ன்றது பாஸ்ட், ஸ்பெண்ட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே ஸ்பெண்டோட பாஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட். அகெயின் நானுக்கு ஐ ஸ்பெண்ட். அடுத்து விக்ரம் செலவு செய்தான். விக்ரம்ன்றது ஒரு நேம் மாற போகிறதில்ல. ஸோ செலவு செய்கிறதுக்கு ஸ்பெண்டோட பாஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட். ஸோ விக்ரம் ஸ்பெண்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது எங்கள் மாமா செலவு செய்தார். எங்கள் மாமா, அதாவது இது என்னுடைய மாமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் எங்கள் மாமான்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் மாமான்னா ஆர் அங்கிள். ஸோ செலவு செய்கிறதுக்கு ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பெண்ட். ஆர் அங்கிள் ஸ்பெண்ட். அடுத்தது அவன் செலவு செய்தான். அவனுக்கு ஹீ. ஸோ செலவு செய்கிறதுக்கு ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பெண்ட். ஸோ ஹீ ஸ்பெண்ட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது நீ செலவு செய்தாய். நீக்கு யூ. நீங்கள் எது வந்தாலுமே யூ தான் வரும். ஸோ யூ ஸ்பெண்ட். ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பெண்ட். யூ ஸ்பெண்ட்னு தான் இங்கே சொல்லணும். அடுத்தது நான் திக்கினேன். திக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாமரோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாமர்ட். ஸோ அகெயின் நானுக்கு ஐ ஸ்டாமர்ட். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. STAMMERED ஸ்டாமர்ட். நான் திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஸ்டாமர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்டாமருக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. STAMMER. இங்கே பாஸ்ட் டென்ஸ்ன்றனால STAMMERED யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கமல் திக்கினான். கமல் நேம் மாற போகிறதில்ல. திக்கிறதுக்கு ஸ்டாமரோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாமர்ட். ஸோ கமல் ஸ்டாமர்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது என்னுடைய அண்ணன் திக்கினான். என்னுடையன்னா மை. ஸோ மை அண்ணன்றது எல்டர் பிரதர்னா சகோதரன். ஸோ எல்டர் பிரதர்னா அண்ணன். ஸோ மை எல்டர் பிரதர் ஸ்டாமரோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாமர்ட். ஸோ மை எல்டர் பிரதர் ஸ்டாமர்ட். அடுத்தது அவர்கள் திக்கினார்கள். அவர்கள்னா தே. திக்கிறதுக்கு ஸ்டாமரோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாமர்ட். ஸோ தே ஸ்டாமர்ட்ன்றதான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நீ திக்கினாய். நீக்கு யூ. திக்கிறதுக்கு ஸ்டாமரோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாமர்ட். ஸோ யூ ஸ்டாமர்ட்ன்றது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் தள்ளாடினேன். நானுக்கு ஐ. தள்ளாடுறதுக்கு இங்கிலீஷில் டாட்டர்னு சொல்லுவாங்க. TOTTER டாட்டர். ஸோ டாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் டாட்டர்ட். ஸோ ஐ டாட்டர்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது வினோத் தள்ளாடினான். வினோத்ன்றது நேம் மாற போகிறது கிடையாது. வினோத் தள்ளாடுறதுக்கு டாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் டாட்டர்ட். ஸோ வினோத் டாட்டர்ட்.
அடுத்தது எனது தம்பி தள்ளாடினான். இப்போ எனது தம்பி மை பிரதர், இங்கே தம்பின்றனால யங்கர் பிரதர். ஸோ மை யங்கர் பிரதர் டாட்டட், டாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் டாட்டட். ஸோ மை யங்கர் பிரதர் டாட்டட். அடுத்தது நாங்கள் தள்ளாடினோம். வி, நாங்களுக்கு வி. ஸோ டாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் டாட்டட். ஸோ வி டாட்டட், வி டாட்டட். இதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நீ தள்ளாடினாய், நீக்கு யூ. ஸோ டாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் டாட்டட். ஸோ யூ டாட்டட், அதான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் தவழ்ந்தேன். தவழ்றதுக்கு இங்கிலீஷில் பேர் பார்த்திங்கன்னா க்ரால்னு சொல்லுவோம், CRAWL. ஸோ நான் வந்திருக்கீங்க ஐ, க்ராலோட பாஸ்ட் டென்ஸ் க்ரால்ட். ஸோ ஐ க்ரால்டு, ஐ க்ரால்டு. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது சந்தோஷ் தவழ்ந்தான். சந்தோஷன்ற நேம் எங்கேயும் மாற போகிறது கிடையாது. ஸோ க்ராலோட பாஸ்ட் டென்ஸ் க்ரால்ட், சந்தோஷ் க்ரால்ட். அடுத்தது எனது அக்கா பையன் தவழ்ந்தான். அக்கா பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், தங்கச்சி பையன் எல்லாருக்குமே என்ன இங்கிலீஷ் வரும்னா நெஃப்யூ. இதே பொண்ணாக இருந்தால் நீஸ். அது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது மை நெஃப்யூ க்ரால். ஸோ இது அக்கா பையன் சொல்கிறதுக்கு மை எல்டர் சிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லலாம். நெஃப்யூன்றது காமனாக சொல்கிறது. இந்த மாதிரி அக்கா பையன், அண்ணன் பையன், தங்கச்சி பையன், தம்பி பையன், இந்த மாதிரி ரிலேட்டிவ், அதாவது சிப்ளிங்ஸோட பசங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் அதை நெஃப்யூன்னு சொல்லுவோம், பெண் குழந்தைக்கு நீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மை நெஃப்யூ க்ரால். அடுத்தது அவன் தவழ்ந்தான். அவனுக்கு ஹீ, தவழ்கிறதுக்கு க்ரால், க்ராலோட பாஸ்ட் டென்ஸ் க்ரால். ஸோ ஹீ க்ரால்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நீ தவழ்ந்தாய். நீனா யூ, க்ராலோட பாஸ்ட் டென்ஸ் க்ரால்ட். ஸோ யூ க்ரால்ட், யூ க்ரால்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து இந்த சென்டென்ஸ்லாம் உங்களோட டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பேஜையும் நீங்கள் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.